தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் மற்றும் காவிரி கரைகளில் பனை விதைகள் நடும் பணியினை சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஏரி பகுதியில் அமைச்சர்கள் KN நேரு, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு, பனை மரத்தின் பயன் எதிர்காலத்தில் தேவைப்படுவதால் தற்போது அதன் விதைகளை நடும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பனைமரங்கள் என்பது இது வளர்ந்து பெரிதானால் இதில் வருகிற ஒவ்வொன்றுமே மக்களுக்கு பயன் தருகிற பணி என்ற காரணத்தால் நீர் அதிகமாக தேவைப்படாது, நிலத்தடி நீரையும் அதிகமாக இழுக்காது. அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து பயன்களும் இதில் கிடைக்கிற காரணத்தால் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைத்து அந்த பணியை ஒவ்வொரு துறையிலும் செய்து கொண்டார். வேளாண் துறையில் செய்கிறார்கள், சுற்றுச்சூழல் துறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் 1000 முதல் 1500 பனை விதைகளை நடவு செய்ய வேண்டும் என்பதை இலக்காக வைத்துள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் 1000 to 1500 பனை விதைகள் நடவு செய்ய வேண்டும் என்கின்ற இலக்காக வைத்திருக்கிறோம். பனை விதை கிடைக்கின்ற இடத்தில் கிடைக்காத பகுதிக்கு கிடைக்கின்ற பகுதியிலிருந்து, குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலிருந்து பனை விதைகள் மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.